வாயா மந்திரி. இப்பதான் சாமி உன் பொண்டாட்டிக்கு போயிட்டு வந்தேன். ஏய் வாடா. ஏண்டா என் மனைவியை கூட்டிட்டு வான்னு நான் சொன்னேன். என் பொண்டாட்டிக்கிட்டு போனியா நீங்க? நீங்க எப்படி சொன்னீங்க? என் பொண்டாட்டி போயிட்டு வரணுங்களா? டேய் போயிட்டு வந்து அப்படியா சொன்னேன்? அரண்மனைக்கு போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? அம்மா கிட்ட போய் அரண்மனைக்கு போய் அழைச்சிட்டு வந்து விட்டேன். அப்படியா? வந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் படைக்கக்கூடிய பிரம்மதேவனாக இருந்தாலும் என் மனது என்ன தெரியுமா? கலைமகள் கல்விக்கெல்லாம் அரசு. அவன் வந்து ஒரு நாவல உட்கார்ந்தாதான் உங்களுக்கு கல்வியே நல்லா ஏறம் வந்து பேச்சே வரும். ஆமா சரி. அப்பேற்பட்ட பேசுறவை கொடுக்கக்கூடிய கலைமகளை கூட்டிட்டு வான்னு சொன்னா என் மனைவி கிட்ட போனோம்னு சொல்றியா? பிரம்மதேவ கடவுளே, சுன்னி பையன் என்ன பையன் வந்து சொல்றானே மந்திரியாரே, நீ இன்னொரு வார்த்தை சொல்றாய். எப்படி என்றால் நம்ம மனைவி கூட்டிட்டு வந்துட்டு சொல்றீங்க. உனக்கு எனக்கு என்ன கூட்டம்? மந்திரி நம்ம ரெண்டு பேரும் எப்படியா பழகினாலும் எப்படி பழகணும்? ஒரே டம்ளர்ல குடிச்சாலும் சரி, ஒரே பாயில படுத்தாலும் ஒரே பொண்டாட்டிய பார்த்தாலும் அப்படி. மந்திரி ஒரு வீட்டை பார்த்து நம்ம வீடான்னு கேட்கலாம், ஒருத்தர் காட்டை பார்த்து நம்ம காடான்னு கேட்கலாம், மாட்டை பார்த்து ஐயா நம்ம மாடான்னு கேட்கலாம். ஒருத்தர் மாலையிட்ட மண்ணங்கிட்ட போய் நம்ம பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டு வைக்கலாமா? கேட்கலாமா? இதெல்லாம் கேட்க சொல்றது வேற ஒருத்தனும் இல்ல. யாரு? பொட்டி ஓட்டிக்கிறானே அவனே. அவர் அண்ணா அப்படி சொல்ல மாட்டாரு. அவனே தான் சொல்ற ஏறி கொடுங்க. அவர் நல்லவருப்பா. நல்லவர் இல்ல, அவன் தான் வச்சு வேலையாச்சுதான். அவர் அப்படி சொல்லவே மாட்டாரு. அப்படி இருந்தாலும் என் தேவி ஆகிய கலைமகளை நான் பார்க்க வேண்டும். தேவியா கலைவாணி என் அருமை தேவியே, கலைவாணி
மல்லிகை முல்லிகை இருவாச்சி பொங்க வெற்றி வேற்பாரி சதுமட்டு சொல்லக்கூடிய அநேக புஷ்பமலர் பறித்து சரி பாதத்தில் குமைத்து தேவி வந்தனம் புரிந்தோ மன்னவா பாசமுள்ள என் தேவியே மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்தபடினால் என் தேவிக்கு மனமாலை கொடையாம நான் உனக்கு வச்ச குங்குமம் அறியாம நான் கட்டின திருமாங்கலியத்தோடு இந்த அகிலத்துக்கே கலைமகளாக வந்திருப்பாய் தெரியும். எப்படி தேவி ஒரு வார்த்தை என்ன ஊராங்கட்டியா போய் கேக்குறேன் ஒன்னு நான் மாலையிட்டு மன்னவன் தானே வாடா கட்டி திணி கேன பக்கம் எப்படினாலும் கேளு ஏண்டா நீங்க மாதிரியா நானு டீ காபி சாயா புண்டை வடே ஏய், வடை போண்டான்னு சொல்லணும் வடை போண்டா சாமி நீங்க மாறி நாங்க மானிட பெண்ணம் கிடையாது சரி நாங்களெல்லாம் தெய்வ புண்டம். தேவர்கள் இவங்களும் தேவரும் மரியாதையா தான் சொல்லணும் மந்திரி சாமி, தேவி அப்படி சொல்லக்கூடாது அவன் எப்படி ஆண்டுபட்ட ஆளு இவன் எப்படி தெரியுமா எப்படி? ரோட்ல நிக்குதா வேம்பு ஆமா ரோட்ல நிக்குதா வேம்பு ஊம்பு ஏய். எப்படி தெரியுமா சொல்லுவா தேவி ஆ. தேவி என்னடி தேவி சீக்கிரமாக வரவழைத்த செய்தி என்ன எல்லாமே உங்க மேல தான் ஆர்டர் பண்றாங்களா போட்டோல தான் போய் சொல்லுங்க ரூபாய் கொடுத்துட்டு ஏடா அங்க பாரு போட்டாவ வேசலாம் ஆகாதுங்க போட்டா பாரு மூஞ்சி பாரு ஏய் மூஞ்சி பாரு தலைவாணின்ற சரஸ்வதி உன்னை எதுக்கு அழைச்சேன் தெரியுமா தேவி கலைவாணி அது நம்ம பஞ்சாணி மத்தியில
கொஞ்ச நாளா அரக்கருடைய அலசாட்டமே இல்ல. ஆமா. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அதனால நான் இந்த அகிலத்திலே பிண்டம் பிடித்து உயிர் படைத்து விட்டு வந்து விட்டேன். நம்ம இருவரும் அரமனைக்கு சென்று பஞ்சாணி மத்தியில 2 பேரும் கொஞ்ச நேரம் கொஞ்சி இருப்பபடி சித்திர கட்டியில நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்கலாம் தேவி. பாப்போடா. கேளுங்கள் சபையார்களே, பிரம்மதேவனும் கலைவாணின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியும் சத்தியலோகத்துல சைனித்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கின்ற தருவாயில துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் சபையில வருகிறார். அவரால் கதை கொடுக்கும் சபையார்களே வணக்கம்.